தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த 6வது மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்மை நடத்தியிருக்கிறார். கடந்த 5 மாதங்கள் முழுவதும் கர்த்தர் கிருபையினாலே நமக்கு தம்முடைய வார்த்தையினாலே நம்மை நடத்தினார். இந்த 6வது மாதத்திலும் கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு நம்மோடு இடைபட போகிறார். வசனத்தின் மேன்மையை நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகளை கேட்க நம்ம ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேதப்பதி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் உள்ள 30 - 32 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வசனங்கள் முடிய. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்து மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். ஆசகேல் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகளிலெல்லாம் முறியடித்து. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில உம்முடைய திருவாய் மொழிகளை கேட்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. தெய்வ தயவுள்ள கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் மக்களை அநேக ராஜாக்கள் ஆண்டார்கள். அதில் முக்கியமான ஒரு ராஜா இந்த யெகூ. இந்த யெகூ பாகால்களுடைய எல்லா பலிபீடங்களையும் அழித்து பாகால்களுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு அந்த பாகால்களை சேவிக்கிற இடத்தை மல ஜலாதி கழிக்கும் இடமாக மாற்றினதிலே மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ராஜா. ஆனாலும் இந்த ராஜா கர்த்தருக்கு சித்தமானதை எல்லாம் செய்தார். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தார். கர்த்தருடைய பார்வையில் செம்மையான காரியங்களும் செய்தார் என்று சொல்லி தேவனே அதுக்கு சாட்சி கொடுக்கிறார். அதே ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துகிறார். என்ன காரியம்? நீ என்னுடைய நியாயப்பிரமாணங்களில் நடப்பதிலே நீ கவலைப்படவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்தும் என்று வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிற அதே பரிசுத்த வேதாகமும் ஒரு சில காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. எதற்காக கவலைப்பட வேண்டும்? கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி நடப்பதற்கு நாம் கவலை கொள்ள வேண்டும். கவலை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்காக துக்கமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. அதற்கு நாம் அக்கறை எடுக்க வேண்டும். அதற்கு நாம் சிரத்தை எடுத்து அது மேலே சிந்தை வைத்து தேவனுடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்துல கவலை கொள்ள வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எத்தனை பேர் தேவனுடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு நாம் கவனம் செலுத்துகிறோம்? அதற்காக நாம் எவ்வளவு சிரமம் எடுத்து அதன்படி வாழ முயற்சிக்கிறோம் என்பதில் நாம் இந்த காலவேளையில் சிந்திக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அநேக காரியங்களை குறித்து நாம் கவனம் செலுத்துகிறோம். அநேக காரியங்களை குறித்து நாம் கவலை கொள்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற பிரமாணங்களின்படி, கற்பனைகளின்படி, இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தின்படி வாழ்வதற்கு நாம் எவ்வளவு தூரத்துக்கு அக்கறை கொள்கிறோம், எவ்வளவு தூரத்துக்கு அதில் கவனமாக இருக்கிறோம். 32வது வசனம் வாசிங்க. அந்நாள் முதற்கொண்டு இஸ்ரவேலர்கள் குறைந்து போனார்கள். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில இன்னும் மாறாத குறைகள், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில மாறாத ஏழ்மை, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில மாறாத சாபங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கடந்து வந்தாலும் கர்த்தரை கனப்படுத்திய தசமபாகம் காணிக்கையெல்லாம் கொடுத்தாலும் எல்லா கூட்டங்களிலும் பகிர்வு பெற்றாலும் ஆனால் விடுதலை இல்லை. காரணம் என்ன? தேவ வசனத்தின்படி வாழ நாம் சிரமம் எடுக்கவில்லை, அதிலே நாம் கவனம் செலுத்தவில்லை, அதை நாம் முக்கியத்துவப்படுத்தவில்லை. நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்துவது கர்த்தருடைய வசனம்தான். ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த பிரமாணங்கள் படி வாழ்வதற்கு நாம் எவ்வளவு தூரத்துக்கு கவனம் செலுத்துகிறோம், அதில் எவ்வளவு தூரத்துக்கு அக்கறை செய்கிறோம் என்பதில் மிக மிக கவனமாக இருக்கணும். இன்றைய செய்தி என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ நாம் என்ன செய்ய வேண்டும், அதுதான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற முக்கியமான செய்தி. முதலாவது, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம்
32வது வசனத்தின்படி இஸ்ரவேல் மக்கள் அந்த இடத்துல குறைந்து போனார்கள். அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். அவர்களே குறைந்து போகல, தேவனே குறைய பண்ணுகிறார். தேவனே அவர்களை ஒடுக்குகிறார். தேவனே அவர்களை பலுகி பெருக செய்யாதபடி குறைந்து போக பண்ணுகிறார். காரணம் என்ன? வேத வசனத்தின்படி வாழ அந்த ராஜா தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அதற்காக அவன் கவனம் செலுத்தவில்லை. நம்முடைய குடும்பத்திலும் குறைகள் குறைந்து போக காரணம், நம்முடைய ஆசீர்வாதங்கள் குறைந்து போக காரணம் முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலைமை, மாற்றம் இல்லாத ஒரு நிலைமை, சாவக்கட்டிலே சிக்கி இருக்கிறதான ஒரு நிலைமைக்கு காரணம் என்ன? தேவ வசனத்தின்படி வாழ நாம் கவனம் செலுத்தவில்லை. ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தால், அதில் நாம் கவனம் செலுத்தினால், கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ நாம் பிரயாசப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில பெருக்கத்தை நாம் காண்போம். தேவ வசனத்திற்கு பயந்து அவருடைய வசனத்தின்படி வாழ தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு, வேத வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து தேவன் அமைத்து கொடுக்க தங்களை அர்ப்பணிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக பெருக்கம் உண்டாகும். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே வாலிப பிள்ளைகள் தங்களுக்கு இஷ்டமானபடி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள துடிக்கிறார்கள். பலர் அதிலே வெற்றியும் காண்கிறார்கள். பெற்றோரை மிரட்டுகிறார்கள். நீ எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடுக்காவிட்டால், நீ என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதிக்காவிட்டால் நான் செத்து விடுவேன் என்று சொல்லி பெற்றோரை மிரட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட தர்ம சங்கடத்துக்கு ஆளான பெற்றோர் பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கு விட்டு விடுகிறார்கள். தேவனுடைய பிரமாணத்தின்படி, கர்த்தருடைய கட்டளையின்படி, இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி வாழ கவலை கொள்ளாமல் கவனம் இல்லாமல் இருக்கிற இப்படிப்பட்ட குடும்பங்களுடைய பின்னணியில் என்ன இருக்கிறது? குறைகள் உண்டு, பெருக்கம் இருக்காது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆரம்பத்தில் அருமையாக இருக்கும், வாழ்க்கை பரலோகம் போல இருக்கும், வாழ்க்கை மிகவும் இனிப்பாக இருக்கும். ஆனால் போக போக அந்த வாழ்க்கை கசந்து போகும். வாழ்க்கையில் பெருக்கம் இருக்காது. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் ஏன் பெருக்கம் இல்லை? தேவனுடைய வசனத்தின்படி வாழ கவலை கொள்ளவில்லை, கவனம் செலுத்தவில்லை. இந்த காலவெளியில் பரிசுத்தாவியை நம்ம உணர்த்துகிறார். நாம் பலுகி பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவர் நீங்கள் பலுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி அதை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதிக்கிறார். பெருக்கத்தின் முதல் ஆசீர்வாதம் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதிக்கிறோம். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இன்றைய குடும்பங்களில் காணப்படாமல் போய்விட்டது. காரணம் என்ன? அதே ஆதாம் ஏவாளை போல தேவனுடைய வார்த்தையை மதிக்கல, தேவனுடைய வார்த்தையை நம்பல, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ அவர்கள் இஷ்டமில்லாதபடியினாலே, பொய்யை பின்பற்றினபடினாலே, உலகத்தை பின்பற்றினபடினாலே, உலகத்தின் அதிபதியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே பெருக்கம் இல்லை. ஆசீர்வாதத்தை விரட்டப்பட்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மிக மிக மேன்மையானது. மகிமையான அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தேவனுடைய வசனத்தின்படி நாம் வாழ நாம் கவனம் செலுத்த வேண்டும். எல்லாரையும் போல வாழ்ந்து விட்டு கர்த்தரனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், கேட்டால் நம்மளை விட முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. நாம் கர்த்தரிடத்தில் கர்த்தருடைய கற்பனையின்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் நாம் தேவனுடைய பெருக்கத்தை அனுபவிக்க முடியாது என்பதை இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியானவர் ஆணித்தரமாக நம்மத்தில் பதிவு செய்ய விரும்புகிறார். நாம் இதில் கவனத்தை செலுத்துவோம். தேவனுடைய வசனத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஊரோடு ஒத்து போகிறது, உலகத்தோடு ஒத்து போகிறது, உலகத்தோடு இரண்டரை கலந்து வாழ்கிற வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அவர் பரிசுத்தராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார். நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படியாக உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய வசனத்தின்படி வாழவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இஷ்டம் போல வாழ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அதில் நாம் பெருக்கத்தை எதிர்பார்க்க கூடாது. நாம் பெருக வேண்டும் என்று சொன்னால் நாம் குறுகி போகக்கூடாது. நாம் விருத்தி அடைய வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட நம்ம ஒப்பு கொடுக்கணும். வசனத்தின்படி வாழ கர்த்தரை ஜெபிக்கணும். ஆண்டோடைய ஒத்தாசை இல்லாமல் வசனத்தின்படி வாழ முடியாது. ஆண்டோடைய கற்பனைப்படி வாழ முடியாது. அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் கவலை கொண்டு சிரமம் எடுத்து உபவாசித்து தேவ சமூகத்தில் அமர்ந்து வசனத்தின்படி என் வாழ்க்கையை கட்டுங்கப்பா நீங்க கேட்டீங்கன்னா அதை விட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. தேவனோட வாழ்க்கையை மிகவும் ஆழமாக உறுதியாக கட்டி எழுப்புவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் பெருக்கத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ தங்களை ஒப்புக் கொடுக்கிற வாழ்க்கையில் பெருக்கத்தை நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக தேவ வசனத்தின்படி வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? 2 நாளாகமத்துடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6 மற்றும் 10 வசனங்களில் யோசேபாத் அப்படிங்கிறதான ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த ராஜா
கர்த்தருக்கு பயந்தவன். இந்த ராஜா கர்த்தருடைய பிரமாணங்களின்படி வாழ்வதற்கு அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய தேவனுடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்முடைய இருதயம் என்னைக்கு உற்சாகம் கொள்றதோ, வசனத்தின்படி வாழ நாம் என்றைக்கு விரும்புகிறோமோ, அதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, அந்த நாள் முதற்கொண்டு நம்மை சுற்றிலும் சமாதானம் இருக்கும். முதலாவது நாம் பெருகுவோம், இரண்டாவது நம்மை சுற்றிலும் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நாம் வளருவோம். நம்மை சுற்றிலும் சமாதானம் தான் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஒரு செடி வளர வேண்டும் என்று சொன்னால் அதை சுற்றிலும் வேலி அடைக்க வேண்டும். நாம் வளர்வதற்கு மிக மிக அவசியம் நம்ம சுற்றிலும் உள்ள சமாதானம். நம்ம சுற்றிலும் சண்டை போடுகிற மக்கள், நம்முடைய நலனை விரும்பாத மக்கள் நம்ம சுற்றிலும் இருந்தாங்கன்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வளருவது மிக மிக கடினமான ஒரு காரியம். இந்த யோசேபாத்தை சுற்றிலும் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். சுற்றிலும் சத்துருக்கள் எழும்ப விடாத அளவுக்கு கர்த்தர் அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்தார். 2 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் உள்ள 6வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த வசனத்தில் நீங்கள் அநேக காரியங்களை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படி அவன் தன் பிரபுக்களாகிய பெனானியையும் உபதியாவையும் சகரியாவையும் நெதனியேலையும் மிகாவையும் இவர்களோடு கூட செமாயா, நதரியாவின் செபதியா என்கிற ஆசகேல், செப்ரோத், யோனத்தான் ஆகிய அநேகர்களை அவன் என்ன செய்தான்? உபதேசிக்கும்படியாக அவன் அனுப்புகிறான். அதே சமயத்தில் 10வது வசனம் நீங்க வாசிங்கன்னா, யூதாவை சுற்றிலும் இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினாலே யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். நம்மை சுற்றிலும் யுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நாம் வளர்வதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, இந்த யோசபாத்தை சுற்றிலும் யாரும் யுத்தம் பண்ண விடாத அளவிற்கு, அவனும் விரோதமாக எழும்ப விடாத அளவுக்கு கர்த்தர் அவர்கள் எல்லாரும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டார். நாமும் கூட இந்த கால வேளையில் யோசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், நம்மை சுற்றிலும் சமாதானமாக இருக்கணும். நம்மை சுற்றி உள்ள சத்துருக்கள் எழும்பக்கூடாது. அவங்கள கர்த்தர் மடங்கடித்து அடக்கி அமர பண்ண வேண்டும். அதற்கு நாம் வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். நம்முடைய இருதயம் வசனத்தில் உற்சாகம் கொள்ளணும். வசனத்தின்படி வாழ நம்முடைய இருதயம் உற்சாகம் கொள்ளணும். அப்படின்னா இருதயம் ரொம்ப தடையா இருக்கு. வசனத்தின்படி வாழ மகா கேடுள்ள திருக்குள்ள இந்த இருதயம் தான் ரொம்ப தடையா இருக்குது. நம்ம இருதயத்தை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக நாம் வசனத்தின்படி வாழ கர்த்தர் நம்ம இருதயத்தை மாற்றி அமைப்பார். நாம் வசனத்தோடு கர்த்தரோடு இணைந்த வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நமது வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் நம்முடைய சத்துருக்கள் நம்மோடு சமாதானமாகும்படி செய்வார். நம்முடைய சத்துருக்கள் நம்மோடு சமாதானமாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வழிகள், நம்முடைய வாழ்க்கை வசனத்தின்படி கட்டி அமைக்கப்பட வேண்டும். அப்படி கட்டி அமைக்கப்படுகிற பட்சத்தில் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நாம் எதிர்பார்க்கலாம். நம்மை சுற்றிலும் சமாதானம் இருக்கும். அது நாம் வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும். மூன்றாவதாக வசனம் நம்ம என்ன செய்யும்? வசனத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுத்தால் என்ன உண்டாகும்? நமக்குள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் ஒரு தம்பதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். யாரு? சகரியா, எலிசபெத் தம்பதியினர். இவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்கிற நல்ல அருமையான குடும்பத்தார். இந்த குடும்பத்தார் கர்த்தருடைய கற்பனையின்படியும் அவருடைய நியமங்களின்படியும் வாழ்ந்து கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருந்தாங்களாம். வேத வசனத்தின்படி வாழுகிறவர்களுடைய வாழ்க்கை குற்றமற்ற வாழ்க்கை. கர்த்தருடைய பிரமாணங்களின்படி இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தின்படி வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. அவர்கள் குற்றமற்று இருப்பார்கள். வசனம் நம்மை குற்றமற்றவர்களாக மாற்றும், நீதிமானாய் மாற்றும். பாவத்திலிருந்து முழுமையான விடுதலையை கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தை வழியாக தருகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். வசனம் நம்மளை விடுதலையாக்குகிறது. வசனத்தின்படி வாழ நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா ஆவியானவங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு அது உதவி செய்வார். வசனத்தின்படி வாழ்ந்த சகரியா, எலிசபெத் தம்பதியுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டானது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
அந்த ஜெபம் கேட்கப்பட்டு கர்த்தரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அற்புதத்தை செய்தார். நிந்தை நீங்கினது. சமுதாயத்தில் அவர்களுக்கு இருந்த அவமானம், நிந்தனை நீங்கினதுக்கு முக்கியமான வழி தேவனுடைய பிரமாணங்களின்படி, கற்பனையின்படி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் வசனத்தின்படி வாழும்போது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகலை. ஆனால் வசனத்தின்படி அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. சந்தோஷமும் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலையிலும், அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படாத சூழ்நிலையிலும் வசனத்தின்படி வாழ்வதை விட்டு அவர்கள் விலகவே இல்லை. அவர்கள் தொடர்ந்து வசனத்தின்படி வாழ்ந்தார்கள். ஒரு நாள் வந்தது, அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டானது. சமுதாயத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த அவமானத்தை கர்த்தர் நீக்கி போட்டார். பெரிய அற்புதத்தை அவர்கள் பார்த்தார்கள். பிரியமானவர்கள், இந்த காலவெளியில் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முக்கியமான காரியம், நாம் கர்த்தருடைய கற்பனையின்படியும் அவருடைய நியமங்களின்படியும் வாழ்கிறோமா? இயேசு கிறிஸ்துவ உபதேசத்தின்படி வாழ்கிறோமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் நிறைய கற்பனையான உபதேசம், பிசாசுகளின் உபதேசம், மாயான உபதேசம், அடிப்படை உபதேசம், இயேசுவின் உபதேசம், எல்லாம் நிறைய உபதேசங்கள் இருக்கு. நாம் வாழ வேண்டியது, நாம் கடைபிடித்து வாழ வேண்டியது இயேசு கிறிஸ்துடைய உபதேசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நமக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிறாரோ, என்ன வேதத்தில் எழுதி கொடுத்ததோ அதன்படி வாழ்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதன்படி வாழ பிரயாசப்படும் போது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நீதிமொழிக்கு 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, வசனத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை அடைத்துக் கொள்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வசனத்தை கேளாதவன், வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு சுகந்த வாசனை அல்லது அருவருப்பானது. வசனத்தை வாசிக்காம, பைபிளை வாசிக்காம, பைபிளின்படி நடக்காம, வேதத்தின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுக்காம, கர்த்தருடைய பிரமாணங்கள் வாழ தன்னை ஒப்பு கொடுக்காம எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் அங்கே போய் ஜெபம் பண்ண போறேன், இங்கே போய் ஜெபம் பண்ண, அவங்க தலைமையில கை வச்சா மேஜிக் நடக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. நாம முட்டாளா இருக்க கர்த்தர் விரும்பல, நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்த விரும்புகிறார். வசனத்தின்படி நீங்க வாழ்ந்து நீங்க ஜெபம் பண்ணாலும் உங்க ஜெபம் கேட்கப்படும். அன்னாள் வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாள், தேவ பிரமாணத்தின்படி வாழ்ந்தாள். அவள் போய் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை திறந்தார். பிரியமானவர்களே, உங்களுக்கு பிரேயர் ஸ்பெஷலிஸ்ட் யாரும் தேவையில்லை, நீங்களே உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் தான். வசனத்தின்படி வாழ்ந்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்க அற்புதங்களை பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கடைசியாக வசனத்தின்படி வாழ்ந்தால் நாம் என்னவாகும்? நற்குணசாலிகளாக மாறுவோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் நீங்க வாசிங்கன்னா, தெசலோனிக்கே பட்டணத்தை பார்க்கிலும் அந்த பெரேயா பட்டணத்தார் வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கதா என்று ஆராய்ந்து பார்த்தனாலே நற்குணசாலிகளாய் விளங்கினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம நற்குணசாலிகளாய் மாறுவதற்கு பரிசுத்த வேதாகமும் வேத வசனம் நமக்கு உதவி செய்கிறது. சங்கீதங்கள் புத்தகத்தில் தாவீது சொல்றார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாயினை பாவத்தில் கற்பந்தெடுத்தார். நம்முடைய பிறவி குணம் துர்க்குணம். அது நம்ம பாவத்தில் உருவானோம், பாவத்தில் ஊறி பிறந்தவங்க தான் நீங்களும் நானும். ஆனால் இந்த வேத வசனம் நம்ம எப்படி மாற்றினா நற்குணசாலிகளாக மாற்றுகிறது. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு எல்லா இடத்துலையும் நம்ம சொல்வதை கேள்விப்பட்டிருக்கோம். நம்முடைய எண்ணங்கள் மாறணும், நம்முடைய குணங்கள் மாறுவதற்கு முக்கியமான காரணம் பைபிள், வேத வசனம். இந்த வேத வசனம் உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய எண்ணத்தை, உங்கள் இருதயத்தை மாற்றும். உங்கள் எண்ணம், உங்கள் இருதயம், உங்கள் நினைவுகள் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். உங்களுக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கத்தக்கதான பவர், வல்லமை இந்த பரிசுத்த வேதாந்தத்தில் உள்ள வசனங்களில் உண்டு. நீங்கள் அதை வாசிங்க, இந்த வசனத்தினுடைய வாழ உங்களை ஒப்பு கொடுங்க, நீங்கள் நற்குணசாலிகளாக மாறுவீங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். குணசாலியான ஸ்திரீ, நற்குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தவளா அவள் மதிக்கப்படுகிறாள். பிரியமானவர்களே, நீங்கள் வேத வசனப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் குணசாலியா, நற்குணசாலியா மாறிடுவீங்க. உங்களுடைய வேல்யூ அதிகமாகிடும். நீங்கள் கனத்துக்குரியவங்களாக மாறிடுவீங்க. யாருமே நம்ம மதிக்கல நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க, எல்லாரையும் உங்களை ஹானர் பண்ணுவாங்க, உங்களை கனப்படுத்துவாங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வசனத்தின்படி வாழ நீங்கள் ஒப்பு கொடுங்க. கடைசியாக நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனப்படி வாசிங்கன்னா, வசனத்தின்படி வாழ்கிறவர்களை தன்னுடைய குடும்பத்தார் புகழ்வார்கள். நற்குணசாலியாக இருக்கிற அந்த ஸ்திரீயை அவருடைய வீட்டார் அவளை புகழ்கிறார்கள். உங்கள் குடும்பத்தில் யாரும் உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்களா? உங்கள் குடும்பத்தார் உங்களை வாழ்த்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரட்சிக்கப்படாத குடும்பத்தார் உங்களை மெச்சிக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையை வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க.
வசனத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் வாக்குப்படுகிறார். முதலாவது, நீங்கள் பெருகுவீர்கள். வசனத்தின்படி வாழ நீங்கள் ஒப்பு கொடுத்து வசனப்படி வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறுகி போக மாட்டீங்க. நீங்கள் பெருகுவதை நீங்களே பார்ப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்க பார்ப்பாங்க. இரண்டாவது, உங்கள் சுற்றிலும் சமாதானம் உண்டாயிருக்கும், நீங்கள் வளருவீங்க. வசனத்தில் உற்சாகம் கொள்ளணும் உங்கள் இருதயம். வசனத்தின்படி வாழ நீங்கள் முயற்சிக்கணும், நீங்கள் வளருவீங்க, சுற்றிலும் சமாதானமாக இருக்கும். மூன்றாவதாக, வசனத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும், நிந்தனை நீங்கும், சமுதாயத்தில் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. கடைசியாக, வசனத்தின்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நற்குணசாலிகளாக மாறுவீங்க, நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாக மாறுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனத்தின்படி வாழ முடியலையே, என்ன செய்யணும்? இருதயம் ரொம்ப முக்கியம். ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, உங்கள் இருதயம் கல்லான இருதயமாக இருக்கிறதுனால என்னோட பிரமாணங்கள் உள்ளே போக மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கல்லான இருதயத்தை எடுத்துட்டு நான் சதையான இருதயத்தை உங்களுக்குள்ளே வைப்பேன். அப்பொழுது நீங்கள் என்னுடைய ஆவியை நீங்கள் பின்பற்றுவீங்க, என்னோட ஆவியானவங்க நடத்துவார், என்னோட வசனத்தின்படி நீங்கள் வாழ்வீங்கன்னு ஆண்டவரே சொல்றாரு. அப்படின்னா தடை என்ன? இந்த இருதயம். இருதயம் பொல்லாத இருதயம், மகா கேடுள்ள திருக்குள்ள இருதயம். இந்த காலவெளியில் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் ஒரு நல்ல ஒரு அறுவை சிகிச்சை செய்ய போகிறார். இந்த ஜெபத்தில் ஆண்டவர் கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை நமக்கு தரட்டும். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரமாணங்கள் வாழ அவர் கொடுக்குற இருதயம் நமக்கு வேணும். இந்த துர்க்குணத்தில் உருவான இருதயம் நமக்கு வேண்டாம், பாவத்தில் உருவான இருதயம் வேண்டாம். நம்ம இருதயத்தை கர்த்தரை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாற்றுவார். நம்ம வசனத்தை ஏற்றுக்கொள்ளவும் வசனப்படி வாழவும் பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளிலே உங்களுடைய வசனத்தின் மேன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள, வசனத்தின் ஆசீர்வாதங்கள் நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்க. உங்களுடைய வசனத்தின்படி நாங்கள் இம்மட்டும் வாழாமல் இருந்தால் எங்களை மன்னியும். இனிமேலும் உங்களுடைய வசனத்தின்படி நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. இன்றிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய பெருக்கம், எங்களை சுற்றிலும் சமாதானம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆண்டவரே எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கனத்துக்குரியவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளை அப்படியே நீங்கள் ஆசீர்வதிங்க. வசனத்தின்படி வாழ உதவி செய்யுங்க. கனத்துக்குரியவர்களாக மாற்றும், சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கட்டும். ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை சுற்றிலும் சமாதானம் இருக்கட்டும். அவர்கள் வளரட்டும் ஐயா, அவர்கள் வாழ்க்கையில் பெருகட்டும். ஆண்டவரை உங்களோட நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார்.